வணக்கம். இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் சினிமா ஹிட் அண்ட் ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய இன்னொரு சேனலுக்கான லிங்கை கீழே கொடுத்துருக்கோம். அந்த சேனல் விசிட் பண்ணி பாருங்க. அதில் ஹிட் அண்ட் டீடைல்ஸ் மற்றும் மிஸ்டேக் வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் உருவாயிருக்க படம் தான் மாஸ்டர். இந்த படத்துக்கான எக்ஸ்பெக்டேஷன் தளபதி விஜய் அவருடைய ரசிகர் மத்தியில் ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்ல, இந்த ஒரு மாஸ்டர் படத்துக்கான டீசரை தீபாவளி திருநாள் ஸ்பெஷலா வெளியிட்டிருந்தாங்க. செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்துச்சு ரசிகர் மத்தியில். அது மட்டும் இல்ல, இந்திய சினிமாவிலேயே வெளிவந்த படங்களுக்கான டீசர்ல முதன்மையான ஒரு லைக்ஸ் பெற்ற ஒரு டீசர் அப்படின்ற ஒரு பெருமையை இந்த ஒரு மாஸ்டர் படத்துக்கான டீசர் தக்க வச்சிருக்கு. இதற்கிடையில தளபதி விஜய் அவர்கள் அவருடைய 65வது படத்துல ஏஆர் முருகதாஸ் கூட்டணியில உருவாக இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த ஒரு படத்தை சன் பிக்சர்ஸ் நிறுவனம் தயாரிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டுச்சு. அந்த ஒரு படத்துக்கான ஆரம்ப கட்ட வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பே இந்த படத்துக்கான பிசினஸ் சம்பந்தமா சில பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. அப்போவே சன் பிக்சர்ஸ் நிறுவனம் அவங்களுக்கும் தளபதி விஜய் அவருக்கும் பாத்தீங்கன்னா சம்பள பிரச்சனை இருந்துட்டே இருந்துச்சு. ஒரு வழியா சம்பள பிரச்சனை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படத்துல ஏஆர் முருகதாஸ் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ், தளபதி விஜய் மற்றும் சன் பிக்சர்ஸ் இவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் காரணமாக ஏஆர் முருகதாஸ் தளபதி 65 இந்த ஒரு படத்தை இயக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் தெரிய வந்துருந்துச்சு. இதற்கிடையில தளபதி 65 யார் இயக்க போறோம் அப்படின்ற கேள்விகளும் ரசிகர் மத்தியில ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. மாஸ்டர் படத்துக்கு அடுத்த படம் அப்படின்றதெல்லாம் எக்கச்சக்க எதிர்பார்ப்புகள் இருக்கு. சிவகார்த்திகேயன் அவருடைய டாக்டர் படத்தை இயக்க இருக்க நெல்சன் திலீப் குமார் அவர் தான் தளபதி 65 படத்தை இயக்க போறாரு அப்படின்ற மாதிரி தற்போது சில தகவல் தெரிய வந்திருக்கு. இவர் ஏற்கனவே கோலமாவு கோகிலா படத்தை இயக்கி இருக்காரு. தற்போது நெல்சன் திலீப் குமார் தளபதி விஜய் அவர்கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த கதை முழுக்க முழுக்க ஒரு காமெடியான கதை அப்படின்ற மாதிரியும் அந்த கதை தளபதி விஜய்க்கு ரொம்பவே பிடிச்சு போச்சாம். இருந்தாலும் இன்னும் பாத்தீங்கன்னா இது அபிஷியலா உறுதியாகல அப்படின்ற மாதிரியும் இன்னும் பாத்தீங்கன்னா ஓரிரு வாரங்கள்ல இது சம்பந்தமான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியாகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ தளபதி விஜய் பாத்தீங்கன்னா தற்போது நெல்சன் திலீப் குமார் அவரை வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் வச்சிருக்காராம். சோ 2-3 நாட்களுக்கு பிறகு அவர் நல்லா யோசிச்சுட்டு கண்டிப்பா நெல்சன் திலீப் குமாரோட இணைவாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கப்படுது. இதற்கிடையில தளபதி விஜய் மற்றும் எஸ்.ஏ. சூர்யா 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருந்தாங்க. சோ அப்ப பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா இயக்கத்துல தளபதி விஜய் அவர்கள் நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் தெரிய வந்துச்சு. ஆனா எஸ்.ஏ. சூர்யா தற்போது பாத்தீங்கன்னா நடிப்புல தான் அதிக கவனம் செலுத்திட்டு இருக்காரு. அவர் டைரக்ஷன் பண்றதுக்கு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா மிக மிக குறைவு. இதனால தளபதி 65 நெல்சன் திலீப் குமார் இயக்குவாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே எதிர்பார்க்கலாம்.